பட் இந்த மாதிரி வார்லாம் அடிக்கடி வந்து நடக்குது அப்படின்னும் போது நமக்கு டெஃபினட்டாக வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டர் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் வந்து கொஞ்சம் கரெக்ஷனில் கொஞ்சம் கவனிக்கலாம் ப்ரைஸ் வைஸ். போர்ட்ஃபோலியோவில் டிஃபென்ஸ் செக்டரை கன்சிடர் பண்ணலாமா? இன்னொரு 10 to 20% கரெக்ஷனில் வந்ததுன்னா அது வந்து ஃபார் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா கவர்மெண்ட்லேயும் ஆர்டர் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் ஆர்டர் கிடைக்கிறது வேல்யூவேஷன் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்மளோட வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். இப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஒரு சைட் போட்டுட்டு பிஇஎல் ஒரு சைட் போட்டிங்கன்னா பிஇஎல் வந்து கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். குளோபல் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே மார்க்கெட்டை ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சமீபத்தில் குளோபல் டென்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்சர்டனிட்டியும் அதிகமாக இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பிரச்சனைகள்லாம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பங்கு சந்தையில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டருக்கு இது என்ன மாதிரியான ஒரு நியூஸாக இருக்க போகுது சார்? இப்போது வார் டென்ஷன் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் ரியாலிட்டி தான் கொடுக்கும். அது டெஃபினட்டாக வந்து அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அன்சர்டனிட்டி ஆல்ரெடி வந்து இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து யுஎஸ் அண்ட் ஈரான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போது இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் இப்படியெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. வேறு என்னென்னலாம் புதுசாக கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இது டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்கும். பட் டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து நம்ம வேறு மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் டிஃபென்ஸில் வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து இப்போது ஃபாஸ்ட் க்ரோவிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக போகுது. நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 இயர்ஸில், ஒரு டிகேட்டுக்குள்ளே 5 to 10 இயர்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. அப்படின்னும்போது மேனுஃபேக்சரிங் இந்த சென்ஸ் இப்போ வந்து நம்ம ஏரோநாட்டிக்கல் ஸ்பேர்ஸ் கூட மேனுஃபேக்சரிங் தான், கேபிட்டல் கூட்ஸ் கூட மேனுஃபேக்சரிங் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா எல்லா கண்ட்ரிலையும் வார் நடக்கும்போது ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் இந்தியா சைட்லேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து யூகே கூட பண்ணியிருக்கிறது வந்து நல்ல டீல் சைன் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இன் டிஃபென்ஸ் செக்டார் கூட நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த தடவை அலோகேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25 to 26 என்ன அலோகேட் பண்ணியிருந்தாங்களோ அதை விட ஜாஸ்தி 15.9% ஜாஸ்தி வந்து இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே ஒரு ப்ளஸ் தான். ஸோ இது எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் வரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். பட் இந்த மாதிரி வார்லாம் அடிக்கடி வந்து நடக்குது அப்படின்னும் போது நமக்கு டெஃபினட்டாக வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டர் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் வந்து கொஞ்சம் கரெக்ஷனில் கொஞ்சம் கவனிக்கலாம் ப்ரைஸ் வைஸ். டிஃபென்ஸ் செக்டர் வந்து எக்ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. ஸோ பேசிக்காக இந்த கம்பெனிஸுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இல்லை ஒரு வேல்யூ கொடுக்குமா, இல்லை எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமான லெவலில் வேல்யூ கொடுக்குமா சார்? இது வந்து ரெண்டு வின் தான், ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்லேயும் ஆர்டர் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் ஆர்டர் கிடைக்கிறது வேல்யூவேஷன் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது. எதுவுமே வந்து சின்ன வேல்யூவேஷனில் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து குளோபல் சைட்லேருந்து கிடைக்கிற ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு உலகத்தில் நம்மளோட வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ அப்படின்னும் போது நம்மளோட ஏர்க்ராஃப்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்கள், இப்போ ட்ரோன்லாம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு. இப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஒரு சைட் போட்டுட்டு பிஇஎல் ஒரு சைட் போட்டிங்கன்னா பிஇஎல் வந்து கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பிஇஎல் வந்து இன்னும் வந்து பிஇ வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. பட் நமக்கு மனசுக்கு வந்து ஜாஸ்தி இருக்காமல் இருக்கும். ஸோ அப்போ பிஇஎலுக்கெல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ ஹெச்ஏஎல் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். ரெண்டுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து பங்கு வகிக்கிறது நம்ம கவர்மெண்ட்டும் கூட இருந்து தான் பார்த்துப்போம். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நம்ம குளோபலாக நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஸ்டாக்ஸ் கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கா இல்லை கரெக்டான வேல்யூஷனில் தான் இருக்கா சார்? இப்போது நீங்கள் வந்து அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி நீங்கள் ஹெச்ஏஎல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஹைலேருந்து எங்கேயோ வந்தாச்சு, இப்போது ரொம்ப கீழே வந்தாச்சு. ஹெச்ஏஎல் மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போது ரொம்ப கீழே வந்தாச்சு. இதுலேயே ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்குது. லைக் இப்போ வந்து எம்தார்னு ஒரு கம்பெனி வந்து அந்த சார்ட்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது இண்டெக்ஸுக்கு. அதே மாதிரி பிஇஎல்
இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெச்ஏஎல், மெசகான் டாக் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து கீழே தான் வந்திருக்கு. கார்டன் ரீச் அப்படின்ற ஷிப் பில்டர்ஸ் கம்பெனியெல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கிறதும் கரெக்ஷன் ஆகிருக்கு. பட் ப்ரைஸ் வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அது ஹை தான். வென் கம்பேர்ட் டு பிஎல் இந்த ஸ்டாக்ஸ் ஹெச்ஏஎல்லாம் கொஞ்சம் ஹை தான். ஸோ என்னோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 to 20% கரெக்ஷனில் வரும்போது இங்கேருந்து இன்னும் ஒரு 10 to 20% கரெக்ஷனில் வந்ததுன்னா அது வந்து ஃபார் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இறங்குனா எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி ஒரு 20% இங்கேருந்து கொஞ்சம் இறங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. அது அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கும்போது கூடவே ஃபண்டமெண்டல்ஸையும் பார்த்துட்டு ஆர்டர் க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருந்தால் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு ஃபர்தராக ஒரு 10 to 20% குறையும் போது ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணோம்னா இந்த பட்ஜெட் அலோகேஷனுக்கும் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கும் இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயங்களுக்கும் ஒரு 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 ரிவர்சல் கிடச்சிதுன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது மேடம். பொதுவாகவே டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி அன்சர்டனிட்டி நடக்கும்போது அதுக்கு நிறைய லைம்லைட் கிடைக்கும். நிறைய பேர் அந்த செக்டரை பற்றி பேசுவாங்க, அதோட மூவ்மெண்ட்டை கவனிப்பாங்க. ஒருவேளை அப்படி இல்லை, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, பெரிய த்ரெட்ஸ் எதுவும் குளோபலி இல்லை அப்படின்னா இந்த செக்டர் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் டிஃபென்ஸ் செக்டரை கன்சிடர் பண்ணலாமா சார்? இப்போ நம்ம எந்த ஒரு செக்டரை எடுத்துக்கிட்டாலும் அந்த செக்டருக்கு பாசிட்டிவ் இருக்கோ நெகட்டிவ் இருக்கோன்றத விட இப்போது அந்த செக்டாரில் இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அந்த நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் தான் வந்து ரொம்ப நல்லா மேலே போகும். அப்போது அது போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கக்கூடாதானா அதுதான் கண்டிப்பாக வச்சுக்கணும் நம்ம. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மண்டே இப்போ திடீர்னு ஹெச்ஏஎல், கார்டன் ஷிப்யார்ட்லாம் மூவ் ஆகுதுன்னு வைங்களேன். டியூஸ்டே இறங்கிடக்கூடாது, டியூஸ்டே மறுபடியும் இறங்கிடக்கூடாது. ஸோ டியூஸ்டே மறுபடியும் இறங்கிடுச்சுன்னா அது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பிஎல் அந்த மாதிரி எம்தார் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இந்த வாலடைலிட்டிலேயே கீழே வரலன்னு வைங்களேன். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவ் கிடைக்கும் போது ஃபர்தர் ஹை போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். அப்போ போர்ட்ஃபோலியோ நம்ம பில்ட் பண்ணும்போது எப்படின்னா இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம ஹெச்ஏஎல், மேசகான் டாக்லாம் வச்சுருந்தோம்னா கீழே தான் இருக்கும் அது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரிவர்சல் கிடைக்குமா அப்படின்ன போது இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது ஆவரேஜ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது டிஃபென்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த வார் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நினச்சாலும் மண்டே வந்து மூவ் ஆகிறத மட்டும் வச்சு நம்ம பண்ணாமல் ஒரு 2 days வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் இறங்கிடக்கூடாது. அது திரும்பவும் இறங்கிடுச்சுன்னா அது ஃபர்தராக அந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அர்த்தம். எந்த ஸ்டாக் வந்து அப்படியே திரும்ப மேலே ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுது, இப்போ லைஃப் ஹை தாண்டி போகுது. இப்போது 450 வந்து லைஃப் ஹைன்னு வச்சிங்களேன் பிஎல். இப்போ அரௌண்டு 440 சம்திங்கில் தான் இருக்குது. 460 or 70 தான் லைஃப் ஹையே. ஸோ அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அது நியூ ஹை போயிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. ஸோ இவன் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்டேபிளாக நிற்க முடியல, திரும்பவும் லோ பிரேக் ஆகுதுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு சப்போஸ் வச்சுருந்தோம்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணோம். அப்படி இல்லாட்டி நம்ம வெயிட் பண்ணி வாங்குறது வந்து பெட்டர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆல்டர் பண்ணணும். இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த அன்சர்டனிட்டினால கண்டிப்பாக மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது லாங் டேர்முக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுமா, இல்லை வந்து திருப்பி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்டர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சார்? இது வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் மேடம். இப்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஐடி எடுத்துப்போமே, ஐடி எடுத்துக்கிட்டோம்னா வீக்லி 200 DMA வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். இதுக்கு வந்து இது பெர்ஃபெக்டாக சொல்லணும்னா நிஃப்டி 50 ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து 52 வீக்லியில் 200 DMA அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாச்சுன்னா மேலே போய்டும். ஸோ இந்த தடவை வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாமே லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ரிவர்சல் காமிக்கிற மாதிரி தான் இருந்தது. சடனாக ஏஐயோட இம்பேக்ட் வந்தோன்னு எல்லாமே கட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து பர்டிகுலர் செக்டருக்கு கிடைக்கும் போது தான் இந்த மாதிரி பேஸ் இருக்கிற 200 DMA வீக்லி எல்லாம் கட் ஆகும். அதர்வைஸ் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது.
அப்போ நம்ம வந்து எந்த ஸ்டாக்கை நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து 52 வீக் லோவில் 200 DMA வீக்லியில் எங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அவனை வந்து நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஒரு 10% கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஏன்னா கேபிட்டலை வந்து நம்ம எரோட் பண்ண முடியாது. ஸோ என்ன தான் அந்த மாதிரி இருந்தாலும் ஐடி மாதிரியெல்லாம் ஆகிடக்கூடாதுன்றதால ஏதோ ஒரு ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுட்டு பண்ணுறது வந்து பெட்டர்னு தோணுது எனக்கு. இப்போ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே எல்லாரோட கவனத்துக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் என்ன, இல்லை ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சார்? இப்போ ஜென்ரலாக வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் லைஃப் ஹை எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து 5165 போயிட்டு இப்போ எல்டிபி வந்து பார்த்திங்கன்னா 3913. ஸோ இந்த மாதிரி 5000 சில்லறையிலேருந்து 3900 வந்துச்சு, இன்னும் இறங்குமான்னு நம்மளுக்கு தெரியாதுன்ற போல் நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்குக்கு வந்து இப்போ 3900லேருந்து என்னை கேட்டால் இங்கேருந்து ஒரு 600 20% நான் சொல்கிற மாதிரி 20% இங்கேருந்து ஒரு 600 இறங்கியாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பேஸ் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப கீனாக இருக்கும், ஹெச்ஏஎல் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் என்ன அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 அலோகேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 3ஆவோ 4ஆவோ பிரிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி ஒரு 10% 20% குறையும் போது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஹெச்ஏஎலுக்கு அதே மாதிரி நீங்கள் பிஇஎல் பார்த்தீங்கன்னா லைஃப் ஐ வந்து 461.65, இது வந்து இப்போ எல்டிபி நடந்துட்டு இருக்கிறது 444.70. ஸோ ஒரே செக்டரில் பிஇஎல் பார்த்தீங்கன்னா லைஃப் ஐக்கு 20 ரூபா கீழே தான் இருக்குது, பட் இதெல்லாம் ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிஇஎல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு 10% கீழே கிடைச்சாலே வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து வாங்கி அக்குமுலேட் பண்ணலாம். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஹையர் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிஇஎல் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேசகான் டாக் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை வந்து 3775, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 2224. ஸோ இந்த இடத்துல இருந்து டெஃபினட்டாக வந்து 10 to 20% கீழே கிடைக்கும் போது வந்து வாங்குறது வந்து புத்திசாலித்தனம் இதுவும். அண்ட் பாரத் டைனமிக்ஸ் லைஃப் ஹை பார்த்தீங்கன்னா 2096, இப்போ ட்ரேட் ஆகிறது 1265. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஹைலேருந்து கண்ணாபின்னா நீ இறங்கின கம்பெனியை வந்து நம்ம எந்தாவது ஒரு நல்ல இடத்துல மட்டும்தான் வாங்க ட்ரை பண்ணணுமே தவிர, இப்போ நான் வாங்கின இடத்துலேருந்து 10% குறைஞ்சிச்சின்னு நம்ம வாங்கினோம்னா நம்ம ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், நம்மளுக்கு கேபிட்டல் பத்தாது. ஸோ ஒரு இடத்துல தப்பு ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எங்கே ஆவரேஜ் பண்ணோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது லோயஸ்ட்டு லோ வருதுன்னு பார்க்குறது நம்ம வந்து எதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அதனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, நான் 52 வீக் லோவில் வரும்போது அது வந்து 200 DMA வீக்லியில் மேட்ச் ஆச்சுன்னா அந்த லோ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எந்த ஸ்டாக் பார்த்தீங்களாலும் நிறைய ஸ்டாக் மூவ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், சார்ட்டை ரீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து 52 வீக் லோ அண்ட் 200 DMA போட்டு வீக்லியில் போட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சார்ட்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து எந்த செக்டர் வந்து நல்லா அலோகேட் ஆகிருக்கு, அந்த அலோகேட் ஆன செக்டரில் யார் லீடரு, அந்த லீடரை இங்கே வரும்போது நம்ம எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா நல்லாவே நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ குளோபலி ஒரு டென்ஷன் அன்சர்டனிட்டி இருக்கும்போது டிஃபென்ஸ் செக்டரை ஒரு இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.